அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த கிட்னி கஷாயம் கஞ்சி இது எடுத்துக்கிட்டால் உடனே குணமாயிருமா, ரத்தம் ஊறுமா, கை கால் வீக்கம் குறையுமா, எவ்வளோ நாளையில் சீக்கிரம் குணமாகும், இப்படி தான் எல்லாம் கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, காலையில் எந்திரிச்சோடனே கஷாயம் குடிப்பேன். குடிச்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம் வாக்கிங் போவேன். வாக்கிங் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு 1/2 லிட்டர் இருக்கும் ஒரு கஞ்சி குடிப்பேன். சாப்பிட்ட உடனே எனக்கு பாடியில் ரத்தம் ஊறுமா அப்படின்னு சாதாரணமாக கேட்குறாங்க. இந்த கஞ்சி கஷாயம் எடுத்துக்கிட்டால் உடனே எனக்கு ரத்தம் ஊறுமான்னு கேட்குறாங்க. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. கிட்னிங்கிறது மிகப்பெரிய ஒரு ராஜ உறுப்பு. நான் இப்போ 3 வருஷமாக இதை தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் உடம்பு ஆரோக்கியமாக எனக்கு இருக்குது. கிட்னி ஃபங்க்ஷன் ஆரம்பித்தாதான் நம்மளுக்கு ரத்தம் ஊறும். இந்த கஷாய இலையும் கஞ்சி மாவை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாதம் கழித்து தான் எனக்கு 1 பாயிண்ட் கிரியேட்டினே குறைய ஆரம்பிச்சிச்சு. யூரியா ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் குறைய ஆரம்பிச்சிச்சு. எடுத்த உடனே குறையும்னெல்லாம் கேட்குறீங்க. இது இங்கிலீஷ் மெடிசன் இல்லைங்க, நம்ம உணவு முறையில் மாத்திரம். அதனால் ரொட்டீனாக தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். மிக மிக உணவு கட்டுப்பாடு முக்கியம். பொறுமை அதோட கட்டுப்பாடும் பொறுமையும் ரொம்ப அவசியம். இந்த கஷாய கஞ்சி மாவு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சில பேர் எனக்கு 20 நாளிலேயே பரவாயில்ல ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் 2 மாதம் 3 மாதம் கழித்து எனக்கு 1 பாயிண்ட் குறைஞ்சிருக்குங்க, யூரியா 20 பாயிண்ட் குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் 5-6 மாதமும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க, எனக்கு இன்னும் மாற்றமே ஏற்படலை அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி உடல் வாக்கு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக நாம் உணவு கட்டுப்பாடு, வெளியில் உணவெல்லாம் தவிர்த்துட்டு பத்தியமாக இதை ரொம்ப சீரியஸாக கடைப்பிடிக்கிறவங்களுக்கு கட்டாயம் ரிலீஃப் ஆகும். நிறைய பேர் கேட்குறாங்க எப்படி வேலைக்கு போக முடியும் அப்படின்னு. நான் ரெகுலராக வேலைக்கு போயிட்டு தான் இருக்கிறேன். வேலைக்கு போகிறதும் இல்லாமல் நான் ஒரு மூமெண்ட் கிளர்க்கு என் ஆஃபீஸில். நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரெகுலராக ஒரு 60 கிலோமீட்டர் டு 70 கிலோமீட்டர் பைக்லேயே போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கேன். பின்னாடி பாருங்கள் என் பைக் இருக்குது, அந்த பைக்கில் தான் போகிறேன் வரேன். வெளியில் வண்டியிலேயே தான் வேலை எனக்கு அதிகமாக. ஆஃபீஸ் வேலைங்கிறது ரொம்ப கம்மி. ஆனால் நான் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கேன். எனக்கு எந்த டயர்டும் இல்லை, எதுவும் இல்லை. காரணம் இந்த கஷாயமும் கஞ்சி மாவும் தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். வெளி உணவு இல்லை. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் எனக்கு ரொம்ப ப்ரோட்டீன் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு நான் எடுத்துக்கிறது என்னென்னா, கஷாயம் குடிப்பேன். கஷாயம் குடிக்கும்போதே நாட்டு கோவக்காய், ஹைப்ரிட் கோவக்காய் இல்லை, அது கடையில் கிடைக்கும், ஹைப்ரிட் வேண்டாம். நாட்டு கோவக்காய் 2 கோவக்காய் அந்த கஷாயம் குடிக்கும்போதே மென்று உள்ள வாயில் உமிழ் நீரோட நல்லா மென்று அந்த கஷாயத்துலேயும் கோவக்காயை சேர்த்து குடிச்சிடுவோம் அப்படியே. அதனால தான் எனக்கு ப்ரோட்டீன் லீக்கேஜ் குறையுது. மற்ற ராஜ உறுப்புக்கும் அது ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ நம்ம கஷாய இலையிலேயே கலந்துக்கிறோம். அதுவும் ப்ரோட்டீன் லீக்கேஜை கண்ட்ரோல் பண்ணுறோம். அது நிறைய நம்ம ஆவாரம்பூ கஷாய இலையிலேயே கலந்து தான் குடிக்கிறேன். அதனாலையும் கூட இருக்கலாம். எனக்கு ப்ரோட்டீன் லீக்கேஜ், இந்த யூரினில் நுர போகிறது, இந்த மாதிரிலாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இங்கே நேரடியாக என்ன ஒரு சில பேர் கேட்குறது என்னென்னா, மட்டன் சிக்கன் வேண்டாம், அது குழம்பு மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. குழம்புல தான் எல்லா எசன்ஸும் கலங்கி இருக்கும். மொத்தத்தில் நான்வெஜ்ஜே வேண்டாங்க, விட்டுருங்க. நம்மளுக்கு உடம்பு முக்கியமாக நான்வெஜ் முக்கியமா? சுத்தமாக நான்வெஜ்ஜே விட்டுருங்க. அதுக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த கொத்தவரங்காய், சீனி அவரைக்காய்ன்னு சொல்லுவாங்க, அது, பீக்கங்காய், புடலங்காய், சுரக்காய், இந்த மாதிரி காயிலேயே ப்ரோட்டீன் நம்மளுக்கு நல்லா அதிகமாக இருக்குது. அதையே எடுத்துக்கலாம். ஈவினிங் டைமில் வேக வச்ச பச்சை பயிறு, கொள்ளு, மிளகுத்தூள் சேர்த்து எடுத்துக்கலாங்க. அப்புறம் பழ வகைகள் கேட்குறீங்க. எல்லாமே அளவு தான். இப்போ சொல்கிறது அன்லிமிட்டாக எதுவுமே எடுத்துக்க வேண்டாம், சும்மா அளவாக எடுத்துக்கலாம். பழ வகைகள் பார்த்திங்கன்னா ஆப்பிள் அளவாக எடுத்துக்கலாம். வகைகளில் கொய்யா எடுத்துக்கலாம், அன்னாச்சி பழம் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது கிட்னி பேஷண்ட்டுக்கு பப்பாளி எடுத்துக்கலாம். இதுமாரி எதுவுமே அளவாக எடுத்துக்கங்க. இந்த கஷாயம் கஞ்சி இதெல்லாம் ரெடி பண்ண முடியும் என்னால் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கிறோம், அதை பார்த்து நீங்களே கூட பண்ணிக்கோங்க. முடியாதவங்க நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. பெரும்பாலும் ஆஃபீஸில் இருந்தால் எடுக்க மாட்டோம். அங்கேருந்து வீட்டுக்கு வரதுக்கு நைட்டு 7 மணி 8 மணி ஆயிரும். ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த டைமில் எந்த காலம் அட்டன் பண்ணுறதில்ல. அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. எனக்கு இத்தனை கிலோ கஞ்சி மாவு வேணும், இத்தனை கிராம் எனக்கு கஷாய பொடி வேணும்னு மெசேஜ் போடுங்க. உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க, நான் அதுக்கு கொரியர் போட்டுட்டு உங்களுக்கு டீட்டெயில் அனுப்பிச்சிட்றேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் தயவு செஞ்சு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதை பார்த்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன்.